நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தம்பி, நேத்து காரைக்குடியில சந்திரிகாவை பார்த்தப்ப அவ என்கிட்ட என்ன சொன்னா, உங்க மகனுக்கு பிரியங்காவை கட்டி வச்சா எப்படி இருக்கும்னா. ஓ, அப்ப கல்யாண விஷயமா தான் உங்களோட ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அட போட, உன் மனசுல என்ன இருக்குங்கிறதா எனக்கு தெரியுமே. அட, மைனாவே வராளே. ஆமா, 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். நீ இன்னைக்கு வேலைக்கு போறியா என்ன? இன்னைக்கு போக வேண்டாம் தான் நினைச்சேன். மேனகா மேடம் ராதாக்கா கிட்ட சொன்னாங்களாம், லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வேலைக்கு வரணும்னு. இப்போ அப்பாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் டயர்டா தான் இருக்காரு. பாவம், நிம்மதியே இல்லாம நிறைய விஷயங்களை மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போதைக்கு அவரை எந்த வேலையும் பண்ண விடாத. நான் எத்தனை தடவை தான் சொல்றது, அவரு கொஞ்சம் பரவாயில்லமா இருந்தா கூட நேரா புடவை நெய்யறதுக்கு போயிடுறாரு. அப்பா எப்பவுமே அப்படிதான். அப்பாவை சொல்லி எந்த குறையும் இல்ல. உன் கஷ்டத்தை பார்த்துட்டா தாங்கிக்க முடியாம வேலை செய்யறாரு. ஆமா, அந்த சேலை கொடுத்தவர் இன்னைக்கு வராருல? காசெல்லாம் இன்னும் ரெடி ஆகல. இது தப்புன்னு தெரியுது. இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கணும். நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் ராதாக்கா கிட்ட கேட்டிருக்கேன், கொஞ்சம் கேஷ் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு. சரி, நீ கிளம்புமா, உனக்கு லேட் ஆக போகுது. நாங்களும் போயிட்டு வரோம். ஆஹா, உங்க வீட்டுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன். காசு எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போறியா? நீங்களும் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அச்சுதனை கூட்டிட்டு வந்தாச்சுல? வந்துட்டாரு. கேஷ் ரெடி பண்ணிட்டீங்களா? அத வாங்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அது உடனே கொடுக்கறதுக்கு என்கிட்ட இப்ப காசு இல்ல. ஒரு வழியும் இல்லையா? இது ரொம்ப நல்லா இருக்குது. எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுமே சார். நாங்க இதெல்லாம் வேணும்னு பண்ணல, தெரியாம நடந்துருச்சு. என்கிட்ட எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாதமா. நான் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளு. நான் பணத்தை வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். என் கையில இருந்து அட்வான்ஸ் வாங்கினது அச்சுதன் தானே? அவன் கையில இருந்து அந்த அட்வான்ஸை திரும்ப வாங்க முடியுமான்னு நான் ஒரு டைம் முயற்சி பண்றேன். நான் வேணும்னா உங்க காலில் விழுறேன் சார். தயவு செஞ்சு எங்க அப்பாவை பார்க்க போகாதீங்க. அவர் இப்போ ரொம்ப முடியாம இருக்காரு. இப்போ நீங்க வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். நேத்தும் இதே மாதிரி தானே நீ சொன்ன? நான் 1 லட்சம் ரூபாய வாங்கிட்டு தான் போவேன். அத நீ கொடுத்துட்டேன்னா போதும். அது இப்ப அவங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல சார். இது எதையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு என்னோட 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கிடைக்கணும். நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு. நல்லா மழுப்புறீங்களே. அது உங்களோட காசு இல்லைல்ல, என்னோட காசு தானே 1 லட்சம் ரூபாய் தண்ணியில கிடக்குது. சார், ஒரே 1 வாரம் டைம் கொடுங்க சார். அதான மைனாவும் கேட்குறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல? சம்மதிக்கிறேன். 1 வார காலத்துக்கு அவகாசம் தரேன். ஆனா அந்த காசை இவங்க தர முடியலனா நீங்க தருவீங்களா? தருவீங்களான்னு கேக்குறேன். முடியாதுல்ல? அப்புறம் எதுக்கு இதுக்கு இடையில வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு வேளை இவ தரலனா அந்த 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். அது வந்து சார். ஆமா, நான் கொடுக்கறேன். நடக்க போறது உங்க பொண்ணு கல்யாணம் தானே. பாவம், இந்த பொண்ணை அழ வச்சு கஷ்டப்படுத்தி உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா கடவுளுக்கே பொறுக்காது. நீங்க என்ன என் பொண்ணுக்கு சாபம் விடுறீங்களா? இல்ல, 1 வாரம் நீங்க டைம் கொடுங்கன்னு சொல்ல வர. இவ கொடுக்கலன்னா என் பையன் உங்களுக்கு கொடுப்பான்.
உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? சுபாஷ். ம், சொன்ன வாக்க காப்பாத்தக்கூடிய ஆளுன்னு பார்த்தா தெரியுது. போதும், எனக்கு இது போதும். இப்போதைக்கு உங்களோட இந்த வாக்க நம்பி நான் இங்கிருந்து போறேன். இன்னையில இருந்து 7வது நாள் நான் திரும்ப வருவேன். அன்னைக்கு என்னோட பணம் கிடைச்சாகணும். என்ன சார், நீங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? பரவாயில்ல விடு, நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போதைக்கு அவர் போகட்டும். அதான் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, நம்ம ரெடி பண்ணுவோம். நீ எதையும் யோசிக்காம டெக்ஸ்டைல்ஸுக்கு போ. வாங்கம்மா நம்ம போலாம். சித்தி, மேனகா அக்கா டெக்ஸ்டைலுக்கு போயிட்டாங்க. நீயும் அங்கதான் போறியா? என்னடி? என் டாடிக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல நம்புறது உங்களை மட்டும்தான். அது எனக்கு நல்லா தெரியுமே. அப்படி இருந்தா எதுக்கு உண்மையை சொன்னீங்க? நீ என்ன ரூபி உளறிட்டு இருக்க? அப்புறம் எப்படி அந்த விஷயம் ரஞ்சித்துக்கு தெரிஞ்சது? எந்த விஷயம்? ஓ, நீங்க பட்டு சேலையை எரிச்ச விஷயமா? ஆமா. அது எப்படி ரஞ்சித்துக்கு தெரிஞ்சது? முதல்ல அதை சொல்லுங்க. அது எப்படி எனக்கு தெரியும்? நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன். இந்த விஷயம் ரஞ்சித்துக்கு எப்படி தெரிய வந்தது? இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. இந்த விஷயத்த நான் தான் அவன்கிட்ட சொல்லிருப்பேன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? நீங்க இல்லைன்னா அவன் எப்படி? வேண்டாம். அப்போ ரூபிக்கு என் மேல இவ்வளவுதான் நம்பிக்கை இருக்குன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சித்தி, நான் வேண்டாம் ரூபி, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உன் மேல பாசம் காட்டினதுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட. நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லல சித்தி. சரி, சாரி. வேண்டாம் ரூபி, நீ என்ன பண்ணிட்டு வந்தாலும் அது எல்லாத்துக்குமே நான் உனக்கு உடந்தையா இருப்பேன். அப்படி இருக்கும்போது பட்டை எரிச்ச விஷயம் ரஞ்சித் கிட்ட நான் தான் சொல்லிருப்பேன்னு நீ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது வேணும் தான். ஐயோ சித்தி, நான் ஏதோ தெரியாம. நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாத. ச்சே. அப்போ சேலையை எரிச்சது நீதான்னு ரஞ்சித் சொன்னது உண்மைதானே? சொல்லு, எதுக்காக நீ அந்த மாங்கல்ய பட்டை எரிச்ச? சொல்றீ. என்னங்க, அது நம்ம ரூபி. அப்போ அவ பண்ற எல்லா தப்புக்கும் துணையா இருக்கிறது நீதான்ல? ஏமா, இவளை கெடுக்கிறது தான் உன் பிளானா? அது நீங்க இப்படி ஒளிஞ்சு நின்னு நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓ, இப்ப அதான் பெரிய தப்பு இல்ல? எந்த ஆம்பளையும் இப்படி ஒளிஞ்சு நிக்க மாட்டான். என்ன? சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த அடி வாங்க போறது நீதான். அண்ணன் உன்னை அடிச்சு வளர்க்காததுதான் தப்பு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. என்ன ரமேஷ், அண்ணன் என்ன தப்பு பண்ண? அண்ணா, இவதான் ரூபிதான் மாங்கல்ய பட்டை எரிச்சிருக்கா. என் பொண்டாட்டி தான் துணையா இருந்திருக்கா. எல்லாம் பண்ணிட்டு அவர் நிக்கிறத பாத்தீங்களா? ஒன்னும் தெரியாதவ மாதிரி. என்ன ரமேஷ் இது? இவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்த்தல. நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற? போட்டு விடுமா, பரவாயில்ல. ரூபி, அதை விடுமா. பெரியப்பா, சித்தப்பா மேல எந்த தப்புமே இல்ல. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா?
உனக்கு படிக்கிறது இல்ல போட மேல. என்ன ரமேஷ், நாம இவ வயசுல என்னெல்லாம் குறும்புத்தனம் பண்ணிருக்கோம் தெரியும்ல. இந்த வயசுல இவளுக்கும் அந்த குறும்புத்தனம் இருக்கும்ல. அண்ணா அது போதும்டா. பெரியண்ணா உங்களுக்கு காஃபி போடட்டுமா? ம். ரூபி, குறும்புத்தனம் இருக்கலாம், ஆனா ஓவரா இருக்கக்கூடாது எப்பவும். ம்? Good. அட கடவுளே. அச்சுதா, அச்சு, ஐயோ, நீ என்ன பண்ற அச்சு? அம்மா, அது என்னால சும்மா படுத்திருக்க முடியல, நேரம் போக மாட்டேங்குது. ஆஹா, இதெல்லாம் சரியா வராதுப்பா. டாக்டர் சொன்னதை நீ மறந்துட்டியா? பரவாயில்லம்மா, எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது? இந்த வேலை செய்யறதுனால ஒன்றும் ஆகாது. இப்போ நூல் கொஞ்சம் பாக்கி இருந்ததுமா, 5-6 வேட்டி நெய்யலாமேன்னு தோணுச்சு. சும்மா இருக்கிறதுக்கு வேட்டியை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குப்பா. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அச்சோ. சொல்றதையே கேட்க மாட்டியா? இந்த மோரை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குப்பா. வாங்கிக்க. அந்த வேலாயுதம் கிட்ட இருந்து மாங்கல்யப்பட்டு நெய்யறதுக்காக நூல் வாங்கியிருக்கோம். அதுக்கு 2,60,000 ரூபாய் கூடிய சீக்கிரம் கொடுத்தாகணும். இல்லைன்னா அவர் என்னை தேடிக்கிட்டு வருவாரு. அதுக்கு முன்னாடி வேலாயுதத்தை போய் பார்த்துட்டு வரணும். அச்சோ, உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில நீ இப்ப வெளியில போக கூடாது அச்சோ. அதையெல்லாம் மைனா பாத்துக்குவா. வேலாயுதத்துக்கு பணத்தை எப்படி கொடுக்க போறோம்னு நினைச்சாலே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. அச்சோ, போய் படுத்துக்கோ. எதையும் மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீ வெளியில போறது மைனாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால இங்க நடக்கிற பிரச்சனைக்கு அது முடிவாயிடுமா? போய் படுத்து தூங்குப்பா. உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கப்பா. மைனா இதெல்லாம் பார்க்க வேண்டாம். பார்த்துட்டான்னா கடவுளே. நான் இப்போ என் பொண்ணுக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு பாரமா இருக்கேன் இல்லையாம்மா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆளா எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? அச்சுதா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றத கேளுப்பா. முதல்ல இந்த மோரை குடிச்சிருப்பா. இனி நீ போய் படுத்து தூங்கணும். என்ன? போய் படுத்து தூங்குப்பா. அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. வா வா என்னோட. சரி, டைம் ஆயிட்டே இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ரஞ்சித், இன்னைக்கு காலையில நீ எதுக்காக வீட்ல பிரச்சனை பண்ண? என்ன நீ எதுவும் பேசாம போற? அம்மா, அது ரூபி தான் அந்த மாங்கல்யப்பட்டை எரிச்சது.
அது பண்ணது ரூபிதான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஆ நல்லாவே தெரியும். உனக்கு எப்படி அது தெரிஞ்சது? நீ அதை பாத்தியா? ரூபி உன்னோட அக்கா. நீ எதுக்காக அவளை கவலைப்பட வைக்கிற? மத்தவங்க முன்னாடி நீ அவளை அவமானப்படுத்திருக்க. சொல்லு ரஞ்சித், எதுக்காக அப்படி பண்ண? சரி இல்ல, அதை செஞ்சது ரூபி தான். அதை எப்படி நீ இவ்ளோ கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்க? அது என்னன்னு என்கிட்ட சொல்ல. நான் அதை ஒன்றும் பார்க்கல, ஆனா எனக்கு தெளிவா ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. என்ன அது? அது என்னன்னு தான் நானும் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கேன். என்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லு ரஞ்சித். அது என்ன ஆதாரம்? நான் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் ரூம்ல இருக்க கபோர்ட்ல இருந்து கிடைச்சது. இப்போ நீங்க சொல்லுங்க, யார் இந்த லெட்டர் எழுதினது? அம்மாக்கு தெரியும் இது யார் எழுதிருப்பாங்கன்னு. நீ சொன்னது உண்மைதான். இதை யார் எழுதுனான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் நிச்சயமா அந்த பேரை சொல்ல மாட்டேன். அது சரியா வராது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த மாங்கல்ய பட்டை எரிச்சது ரூபிதான். அவளை தவிர வேற யாராலையும் கேவலமான விஷயத்த பண்ணவே முடியாது. ஆனா இப்ப நம்மளால மைனா கிட்ட இத சொல்லவே முடியாது. ரூபிதான் இதை பண்ணான்னு அவகிட்ட நம்ம சொல்றது ரொம்ப அசிங்கம். நீ என் கூட வா, நம்ம மைனாவை போய் பார்க்கலாம். அவளோட நஷ்டம் எவ்வளவா இருந்தாலும் நாம அதை கொடுக்கணும். வா. குட் மார்னிங் மேடம். மார்னிங். இது கரெக்டா இருக்கும். நீ வேணா இதை பாரு. மைனா. குட் மார்னிங் மேடம். மார்னிங். மாங்கல்ய பட்டு எரிஞ்சு போன விஷயம் ராதா சொல்லிதான் எனக்கே தெரியும். அதனால உன் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனதே கேள்விப்பட்டேன். இப்போ அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. விலை அதிகமான மாங்கல்ய பட்டு இல்ல? ஆமா. அது எரிஞ்சு போனதுனால உங்க குடும்பத்துக்கு பினான்சியலா பெரிய பிரச்சனை வந்திருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன மைனா, நான் சொன்னது சரிதானே? ஆமா, அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மைனா கவலைப்படாதீங்க. மாங்கல்யப்பட்டு எரிஞ்சு போனதால வந்த எல்லா நஷ்டங்களையும் சரி செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். வேற எதுக்காகவும் இல்ல. ஏன்னா நீ எங்களோட ஸ்டாஃப் இல்லையா? அதனால உனக்கு உதவி பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இல்ல மேடம், ஸ்டாஃப்ங்கிறனால அவ்வளோ பணம் எதுக்காக எனக்கு கொடுக்கணும்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க. மாங்கல்யப்பட்டு எரிஞ்சு போனதால வந்த எல்லா கடனையும் தீர்த்திடலாம். நான் அக்கௌண்ட் செக்ஷன்ல கோபி அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன். எவ்வளவா இருந்தாலும் நீ போய் அவர்கிட்ட செக் வாங்கிக்கோ. வேண்டாம் மேடம், அது வேண்டாம். நாங்க உனக்கு இது சந்தோஷமா தான் கொடுக்குறோம். நாங்க கவலையில இருக்கிற நேரத்துல நீங்க இவ்ளோ அன்பா பேசுறதே எனக்கு போதும் மேடம். இந்த காசு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மேடம். அதை வாங்கினாலும் சரியா இருக்காது. மைனா, அது வேண்டாம் சார், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வாங்க மாட்டேன். ஓகே, உன்னோட விருப்பப்படியே நீ பண்ண. மைனா, நாங்க சாரி சார். இதை செலக்ட் பண்ணிருக்காங்க.
பில் பண்ணிருங்க. மைனா, இப்போ உனக்கு பணம் தேவைப்படுதுல? அவங்க தான் உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்? அது சரியா இருக்காதுக்கா. நம்ம உழைச்சி சம்பாரிச்சாதான் நமக்கு ஒட்டும். அதை வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பணத்தை நீங்க அட்வான்ஸா எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கலாம்லம்மா. வேலை செஞ்சு அந்த கடனை அடைச்சிருக்கலாம்ல. அப்ப சும்மா வாங்கணும்னு உனக்கு தோணாதுல்ல? இல்ல வேண்டாம். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நேத்து வந்து சேர்ந்த மைனா மேல மேடத்துக்கும் ரஞ்சித் சாருக்கும் இவ்ளோ சிம்பத்தியா? நாமளும் ரொம்ப நாளா இந்த கடையில வேலை செய்யறோம். இந்த மாதிரி அத்தியாவசியமான பண தேவைகள் எனக்கும் சில நேரம் வந்திருக்கு. ஆனா அப்ப யாரும் எனக்கு உதவி செய்ய வரலையே. இப்ப பாத்தீங்களா, அமௌண்ட் எவ்வளவுன்னு கூட சொல்லல. எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. எவ்வளோ பாசம், எவ்வளோ சிம்பத்தி. நல்லா இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? உன் மாங்கல்ய பட்டு ஏதாவது எரிஞ்சிடுச்சா? மாங்கல்ய பட்டு எரிஞ்சு போனா மட்டும்தான் சிம்பத்தி வருமா? ஆமா. ஐயோ ராதாக்கா, மத்தவங்களுக்காக எதுக்கு இப்படி சண்டை போடுறதுக்கு வரீங்க? ரஞ்சித் சாரோட சிம்பத்தி நல்லாதான் இருக்கு. எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. நடக்கட்டும். எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். சோனியா, நீ தேவையில்லாம இப்படி கதை கட்டி விடாத. ஆமா ஆமா. ஏய் ராதாக்கா, கொஞ்சம் பேசாம இருங்களேன். இதெல்லாம் இந்த மைனா கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல. அதுவும் சரிதான். இங்க பாருமா சோனி, உன்னோட இந்த கேவலமான பிளான்லாம் இந்த மைனா கிட்ட வேலைக்கு ஆகாது. அதுக்கு நீ வேற யாரையாவது பாரு. இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாண்ணே? 2250 ரூபா. ஞாபகம் இருக்குல்ல? சரி, வரேன். அண்ணா ஒரு ஃபில்டர் கொடுங்க. இந்த தரேன். சுகு அண்ணா, இந்தாங்க 300 ரூபாய். அப்பாவை பத்தி விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் வீட்டுக்கு வராம இருந்தேன். அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அப்புறம் வாங்கின 5000 ரூபாயில பாக்கி இருக்கிறது 3500. சரிதானே? உன்னோட கணக்கு எப்பவுமே கரெக்டா இருக்குமா. இதை என் நோட்ல எழுத வேண்டாம்ல? அது நீங்க கணக்கு பாக்குறதுக்காக எழுதிக்கோங்க. எனக்கு வாங்கினதும் திரும்ப கொடுக்கறதும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி கரெக்டா பணம் கொடுக்கற 10 கஸ்டமர் இருந்தா போதும், என் வேலை நல்லா போகும். சரி மைனா, நான் கிளம்பட்டுமா? காசு தராம சுத்திட்டு இருக்க 2-3 பேர் இருக்கானுங்க. அவனுங்களை கண்டுபிடிக்கணும். அது சுபு அண்ணா, உங்களுக்கு விஷயம்லாம் தெரியும்ல. இப்ப என்னோட நிலைமை என்ன மைனா? என்ன விஷயம்னு சொல்லுமா. அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு என்னம்மா, இப்பவே தரேன். ஒரு 5000 ரூபாய் போதுமாம்மா? ஐயோ, அது பத்தாது. அப்போ எவ்வளவு வேணும்? ஒரு 2 லட்சம் வேணும். அட கடவுளே, 2 லட்சம் வேணுமா? இங்க பாரு மைனா, இப்ப இருக்கிற நிலைமையில என்கிட்ட முழுசா ஒரு 50,000 ரூபாய் கூட இல்லம்மா. நான் இப்படி 5-10ன்னு கொடுத்து வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. 2 லட்சம் ரூபாய் என்ன? என்னால 50,000 ரூபாய் கூட முழுசா ரெடி பண்ண முடியாதுமா. உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லம்மா. ஆனா நான் என்னதான் பண்றது? ஒரு 5000-10,000 கேட்டேன்னா நான் இப்பவே தரேம்மா. இல்ல வேண்டாண்ணா, நான் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, நீ வேற எங்கேயாச்சும் பாத்துக்கம்மா. நான் போயிட்டு வரேம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.